நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். இப்ப நான் சமீபத்துல பாண்டிச்சேரி போனப்ப பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் டிசைட் பண்ணி அந்த பீச்சுக்கு நான் போய் பார்த்திருந்தேன். உலகத்துல நிறைய இடங்கள்ல பீச் இருக்கு. ஏன் இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பீச் இருக்கு. தமிழ்நாட்டுல சொல்லவா வேணும், நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோஸ்டல் ஏரியா இருக்கு. தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி மொத்தமா நம்ம சேர்த்து பார்க்கும் போது அப்படி இருக்கும் போது இந்த பாண்டிச்சேரி கடற்கரையில என்ன ஒரு யூனிக்கான விஷயம்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரி தான் யூனிக்கான விஷயம். ஆமாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுல பெரும்பாலான பகுதிகள் 1947 சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட சுதந்திரம் பெறாமல் பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரியே ஒரு தனித்துவமான விஷயம் தான். அங்க இருக்கக்கூடிய கடற்கரையில சில பல டிஃபரன்சஸ் என்னால பார்க்க முடிஞ்சது. அதுதான் இந்த வீடியோல உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். பாண்டிச்சேரி பீச்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈவினிங் டைம்ல இது பீச்சுக்காகவே, அதாவது இந்த வாக் பண்றாங்க இல்லையா, அதற்காகவே பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். டிசைன் பண்ணது கிடையாது, அது ஆக்சுவலா இருந்த ரோடு தான் ஒயிட் டவுன்ல. அது என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா, டிராபிக் எல்லாத்தையுமே அது உள்ள வராம தவிர்த்திருக்காங்க. அதாவது வெஹிக்கிள்ஸ், அது 4 வீலர்ஸ் அல்லது 2 வீலர்ஸ், அதெல்லாம் அங்க வர்றதை தவிர்த்திருக்காங்க பேரிகார்டு யூஸ் பண்ணி. சோ அதனால வாக் பண்றவங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா தான் படுது. அப்புறம் நடந்துட்டு இருக்கும் போதே நீங்க ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் கடையை பாப்பீங்க. அண்ட் அந்த ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா, அந்த பிரெஞ்சு காலத்து ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க, பழைய காலத்து பில்டிங், அதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. சோ நிறைய விஷயங்கள் இருந்தது. எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே சொல்லிட்டேனாக்கா என்ன இருக்கு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை உங்க கூட நான் வந்து ஒன் பை ஒன்னா ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம ஆட்டோ வந்து நின்ன இடம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வியூவை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து புசி ஸ்ட்ரீட் அண்ட் தூமா ஸ்ட்ரீட், இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்தோட கார்னர். இந்த சைடு இருக்க பார்த்தீங்களா, இது லேபர் கோர்ட். இப்போ தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ பீச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்து தான் போகணும். ஆனால் ரொம்ப தொலைவுலாம் இருக்காது. ஈவினிங்கில் போனீங்கன்னா பீச் ரோடு வரைக்கும் நீங்கள் போய் ரீச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் எனி தேர்ட் பார்ட்டி வெஹிக்கிளில் நீங்கள் போய் ரீச் பண்ண முடியாது டைரெக்டாக. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் நிறுத்துவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பீச்சை ரீச் பண்ணிடலாம், பீச் ரோடை ரீச் பண்ணிடலாம். நம்ம வந்ததே வாக்கிங் பர்பஸ்க்காக தான். அப்புறம் நடக்கிறதுக்கு பயந்தா எப்படி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பீச்சோட அழகை முதல்ல நான் ரசிச்சிட்டு இருந்தேன். இந்த அலை கடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அலைகடல் என திரண்டு வரக்கூடியன்னு. ஸோ இந்த இடத்துல நின்று அதை பார்க்கும்போது ரொம்ப தொலைவுக்கு, நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அலைகடல் தான் தெரியுது. அதாவது கடல் அலைகள் எழுந்து வருதுன்னு சொல்லலாம். ஸோ எதிர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்கும், ஹோட்டல்ஸ் இருக்கும். இந்த சன்செட்டை நான் அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். கன்னியாகுமரியில் போய் சன்ரைஸ் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் பாண்டிச்சேரிக்கு வந்து சன்செட் பாருங்கள். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதே ரோட்லேயே நான் நடந்து போயிட்டே இருந்தேன். இங்கே பார்த்தீங்களா தூரத்தில் ஒரு சிலை தெரியுது இல்லையா, அந்த சிலை தாங்க டூப்ளெக்ஸோட சிலை. இவரை பற்றி நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கிலலாம் நிறைய படிச்சிருப்பீங்க. திப்பு சுல்தானுக்கு பிரிட்டிஷை எதிர்த்து அவர் சண்டை போட்டப்போ கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. அதில் இவருக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது இல்லையா. இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர். ஸோ பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரான ஒரு போரில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இவருக்கும் ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். அந்த அரசியலுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஸோ அவருக்கு பேக் சைடு, அந்த சிலைக்கு பேக் சைடு இந்த ஒரு பார்க் மாதிரி அந்த சிலையை சுற்றி செட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னாக்கா ஒரு கட்டை மாதிரி இருக்குது. இந்த கட்டை மேலே ஏறி தான் நம்ம அந்த சைடு பீச்சுக்கு போகணும். இந்த பீச்சை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, தமிழ் சினிமாவில் இந்த ஒரு இடத்த நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இந்த பீச்சே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நினைவுகளை தூண்டுது. ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ க்ளோஸாக இந்த கடல் கிடையாது. எனக்கு தெரிஞ்சே நான் இந்த கற்கள் மேலெலாம் ஏறி அதன் பிறகு இறங்கி நடந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் இந்த பீச்சை போய் பார்த்துருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடல் அலைகள் ரொம்ப தொலைவு உள்ளே வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நான் ஜூம் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, ஸோ அந்த பிரிட்ஜை தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ஓல்டு போர்ட்டு பாண்டிச்சேரியில், அதற்கான அந்த இடம் தான் அது. ஸோ இதை வந்து நிறைய தமிழ் சினிமாக்களில் இப்போ ஷூட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை இன்னொரு தடவை ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சன்செட் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்குறதே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகு. அங்கே ஒரு ஃபீனிக்ஸ், ஐ மீன் அந்த ரெக்கை 2 வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் நம்ம யாராவது நின்று ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ், அது அவங்கவுங்களுடைய ஆசையை பொறுத்து. நான் வந்து சன்செட்டில் கவனம் செலுத்தினதுக்கு காரணம் மொபைல் ஃபோனுடைய அந்த கேப்பபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்புறமேலு இந்த இடத்துல இருந்து மறுபடியும் நான் டுவர்ட்ஸ் காந்தி சிலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதற்கு இடையில் நான் என்னென்னலாம் பார்த்தேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க அப்படியே நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய கடைகள் இருந்தது, அதாவது சின்ன சின்ன கடைகள், குழந்தைகளுக்கான அந்த பொருட்கள்.
ஸோ அதெல்லாம் கூட இருக்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. பட் என்ன தான் இருந்தாலுமே எவ்வளோ நபர்கள் வந்தாலுமே நிறைய வெளியூர் நபர்களை தான் என்னால் பார்க்க முடிந்தது. ஸோ நான் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. இந்த ஆர்கிடெக்சர்லாம் பாருங்களேன், இந்த கட்டிடங்கள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு பழமையான ஃபீலிங்குள்ளே நம்மளை கூட்டு போகுது. ஸோ அங்கே ஒரு பேக்கரி கூட இருக்குது. அது பேர் வந்து பேக்கர்ஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த பேக்கரி. அங்கே யாராவது போய் அந்த ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து புதுச்சேரி முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் முன்னாடி இருந்தது. ஸோ அதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பழமையான கட்டிடங்கள், அரசு அலுவலகங்கள், ஹோட்டல்கள், உணவகங்கள், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பீச்சை ஒட்டி வாக்கிங் போயிட்டு இருக்கும் போதே பார்க்க முடியுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். நிறைய நகரங்களில் கடற்கரையை ஒட்டி இந்த மாதிரியான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது இருக்கிறது கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இப்போ இதே பிரெஞ்சுக்காரர்கள் தான் காரைக்கால்லையும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. காரைக்காலில் இவ்வளவு க்ளோஸாக, அதாவது கடலுக்கு இவ்வளவு க்ளோஸாக ஒரு சாலையை அப்படியே அமைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு யோசனையே இல்லை பாருங்களேன். ஏன்னா அங்கே இருந்த அந்த நகரமே அப்படி தான் உருவாகி இருக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. பிரெஞ்சுக்காரர்கள் கட்டமைப்பினால் மட்டுமே இந்த நகரம் இப்படி அமையலை. இதற்கு முன்பாகவே இங்கே ஒரு நகரம் இருந்திருக்கணும், அதை அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. காரைக்காலுங்கிறது கோயில்கள் நிறைந்த பகுதி. ஸோ நகரங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கோயில்கள், அந்த கோயில்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அப்படி அது வந்து டெவலப் அடைஞ்சிருக்கும். அதை அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கடற்கரையை ஒட்டி காரைக்காலில் பெரிய அளவில் நகரமயமாக்கல் என்பது இல்லை. வேற பாண்டிச்சேரியில் கடற்கரையை ஒட்டி நிறைய குடியிருப்புகள், நிறைய வணிக வளாகங்கள், நிறைய கடைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படியே இந்த சாலையில் நடந்து போகலாம், நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆணுச்சு. ஸோ காந்தி சிலையை நான் நடந்துக்கிட்டே அப்படியே ஜூம் பண்ண ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு ஷேக் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் ஷேக் ஆக ஆரம்பிச்சது. அது வந்து 5x அண்ட் அபோவ்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அது வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஓஏஎஸ் அதில் பெட்டராக வந்து வேலை செய்யலை. அதுக்கப்புறம் காந்தி சிலைக்கு எதுக்கு நின்று மறுபடியும் நான் காந்தி சிலையை ஜூம் பண்ணி ட்ரை பண்ணேன். ஸோ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த பீச் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படிங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது. ஆனால் அந்த மக்கள் இதை முழுமையாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எனக்குள்ளே எழுந்து கொண்டே இருந்தது. ஓரளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அப்பப்போ க்ளீனிங் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல விஷயம்தான். ஒரு பீச்சை பொறுத்த வரைக்கும் பல மக்கள், அதாவது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு இடத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இந்த கடற்கரை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிருங்க. நிறைய நினைவுகள் இருக்கும். ரொம்ப வருஷமாக கடற்கரை அதே இடத்துல தான் இருக்குது. எல்லாருக்குமே அவங்களுடைய பிறப்பிடத்தில் சில லேண்ட்மார்க்குன்னு இருக்கும். அந்த லேண்ட்மார்க் வந்து எப்போவுமே நினைவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இந்த கடற்கரை இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய நினைவுகளை நீங்கள் மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். புதுச்சேரியில் இல்லாத நண்பர்கள் கண்டிப்பாக இந்த கடற்கரையை ஒரு முறை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். என்ன இந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புறேன். இந்த வீடியோவை நான் வந்து ஷூட் பண்ணணுங்கிறதுக்காக, அதாவது பாண்டிச்சேரி பீச்சை ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக போய் பண்ணலை. நான் வேறொரு விஷயமா தான் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். 2 மொபைலுக்கு இடையேயான கம்பேரிசனுக்காக எடுத்தது தான் இது. பட் நான் வந்து பார்க்கும்போது அந்த கம்பேரிசனை சைட் பை சைடு பார்த்துட்டு இருக்கும் போது ஸோ இதே ஒரு வீடியோவா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால தான் இது 2 மொபைல் யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட வீடியோஸ் தான். ஸோ 2தோட காம்பினேஷனை தான் நீங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு? பாண்டிச்சேரி பீச் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க யாராவது பாண்டிச்சேரி பீச்சுக்கு இதுவரைக்கும் போய் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. வெளியூர்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்றேன், பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாண்டிச்சேரி பீச்சை வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணாத மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு. பட் பாண்டிச்சேரி பீச்ல பாத்தீங்கன்னாக்கா மக்கள் இருக்காங்க, பட் ஆனா குறைவு அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. ஸோ நடைபயிற்சிக்கு ரொம்ப அருமையான இடம் பாண்டிச்சேரி பீச் அப்படிங்கிறதுல மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ கிடையாது. வேறொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.